பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 64வது சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனே, என் விண்ணப்பத்தின் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். பாருங்க, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். நாம் இன்னைக்கு ஜெபிக்கிறது பெருசு இல்லைங்க. நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும். நம்முடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் தர வேண்டும். நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்கணும். சத்ருவால் வருகிற பயத்திற்கு நம்மை விலக்கி ஆண்டவர் நம்முடைய பிராணனை காத்து கொள்ள வேண்டும். சத்ருவால ஒரு பயம் உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? பயத்தினால நடுக்கத்தினால கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? அந்த பயத்திற்கு உங்களை நீக்கி உங்களை காத்து கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்கும்படி தேவ சமுத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா. சத்ருவால வருகிற பயத்திற்கு என்னை விலக்கி என்னை காத்து கொள்ளும், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், என்னை விடுவித்தருளும், எனக்கு ஒரு நீதி நியாயத்தை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் ஒரு நீதி செய்வார். கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு ஒரு நியாயத்தை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். ஆகையினால சத்ருவால வருகிற அந்த பயத்திற்கு கர்த்தர் உங்களை விலக்கி உங்களை காத்து கொள்ளுவாராக. தேவ சமூகத்தில் நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை விடுவிப்பார், பயத்திற்கு விலக்கி காத்து கொள்ளுவார், உங்கள் பிராணனை கர்த்தர் காத்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். எதுக்கும் பயப்படாமல் இருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கப்பா. ஆண்டவரே, சத்ருவால வருகிற பயத்திற்கு விலக்கி ஆண்டவர்களை காத்துருளும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆமாண்டவர், எந்த காரியத்தை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாங்க, எந்த காரியத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க, எந்த காரியத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாங்க, ஒரு அற்புதம் நடக்கட்டும் அந்த மகனுடைய வாழ்க்கையில. இந்த மகளுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கட்டும் சாமி. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்யுங்க, விடுவீங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். தேவ கரம் வெளிப்படட்டும், அற்புதங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா. ரகாலாமா சியாந்தா ரமானா துட்டாத்தாலாமா சியா. கர்த்தர் விடுவித்தருளும், கர்த்தர் காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமம் மையப்படட்டும். ஆசீர்வதியும், பொறுப்படும், மூடி மறையும் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.